பாருங்க வீவர்ஸ், நம்மளுடைய கருவேப்பிலை செடியிலேருந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ கருவேப்பிலை ஜூஸ் செஞ்சு குடிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டு கருவேப்பிலை செடி இது. இங்கே பாருங்கள், அழகான கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இதை உருவி நம்ம ஜூஸ் வச்சு குடிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா உருவி வச்சுருக்கோம். இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். வாங்க, நான் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் நான் அரைக்க போகிறேன். வெறும் கருவேப்பிலை ஜூஸ் மட்டும்தான் குடிக்க போகிறேன். நெல்லிக்காயோ அல்லது இஞ்சி எதுவுமே நான் போடலை. வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ கருவேப்பிலை மட்டுமே. பாருங்கள், இப்போ நம்ம கருவேப்பிலையை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருவேப்பிலை ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதில் நாட்டு வெல்லம் கலந்து நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது உடல் சூடு முற்றிலும் குறைஞ்சிரும். சூடு குறைஞ்சோடனே நம்ம தலைமுடி நல்லா க்ரோத் ஆகும். நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.